Hello friends, prepositions. போன வீடியோல prepositions of time பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது preposition of place. ஒரு சின்ன recall. Preposition என்ன சொல்லியிருந்தேன்? It's a word or phrase used before a noun or pronoun. ஒரு பெயர் சொல்ல இல்லை பிரதி பெயர் சொல்லுக்கு முன்னாடி தான் வரும். ஏன்னா அந்த பெயர் சொல் எந்த நிலையில இருக்கு, என்ன பிளேஸ், என்ன டைம், என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத சொல்றது யூஸ் பண்ற வேர்டு தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ப்ரிப்போசிஷன் சேம், இன், ஆன், அட் அந்த 3 இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே 3 ப்ரிப்போசிஷன்ஸ் டைமுக்கு மட்டும் இல்லாமல் பிளேஸ் அப்படின்ற இடத்துலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இடத்தை குறிக்கிற இடத்துல இன், ஆன், அட்டுக்கு என்ன வேலை இருக்கும், அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோட நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இன் அப்படின்ற வேர்டு பிளேஸில் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கான வேர்ட்ஸ் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு டவுன்ஸ், மெயினான நகரங்களை சொல்லும் பொழுது இன்னு தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் இன் அச்சிரப்பாக்கம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அச்சிரப்பாக்கம் மை ஏரியா, மை டவுன். இன் அச்சிரப்பாக்கம். சிட்டி, எனக்கு நியர்பையா இருக்கிற சிட்டி அப்படின்னு பார்த்தா இன் செங்கல்பட். செங்கல்பட் இஸ் இன் செங்கல்பட். கண்ட்ரீஸ், ஸோ நாடுங்களோட பெயர்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னு தான் வரணும். நம்மளோட கண்ட்ரி நேமே நான் எழுதுறேன். இன் இந்தியா, இன் அமெரிக்கா. எஸ். என்க்ளோஸ்ட் ஏரியா, என்க்ளோஸ்ட் அப்படின்னா ஒரு வளைவுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம், அதுக்குள்ளே நடக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஹிக்கல் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இன் கார் தான் சொல்லணும். ஏன்னா காருக்குள்ளே நம்மளால நடக்க முடியாது. இப்போ உட்காந்துட்டோம் வி பிளேஸ்ட் அப்படின்னா நம்ம அது என்க்ளோஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இருக்கிறோம், வெளியில் வந்தால் தான் நம்மளால எழுந்து நடக்க முடியும். இதுவே பஸ் வேற, ட்ரெயின் வேற இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்மளால வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கும், நம்மளால நடக்க முடியும். ஸோ என்க்ளோஸ்டு ஏரியா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எடுக்கிற வெஹிக்கல் இன் அ கார், இன் கார். எஸ். ஸோ இப்போ இன் அப்படின்றது டவுன்ஸ், டவுனோட நேம்ஸ்க்கு முன்னாடி வரும். சிட்டிஸ், கண்ட்ரீஸ் அண்ட் என்க்ளோஸ்டு ஏரியாக்கெல்லாம் இன் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆன். ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற வேர்ட்ஸ் பார்த்துடலாங்களா? ஆன் வந்து ஸ்ட்ரீட்ஸ், தெருக்கள் நேம்க்கு முன்னாடி ஆன் தான் வரும். ஆன் செகண்ட் ஸ்ட்ரீட், ஆன் ராஜாஜி ஸ்ட்ரீட் இஸ் ஆன் செகண்ட் ஸ்ட்ரீட். அவென்யூ, 7th அவென்யூ, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் சொல்லுவோம்ல என்ன அவென்யூ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, 7th அவென்யூ அப்படின்னு நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அப்போ ஆன் 7th அவென்யூ. சர்ஃபேசஸ், ஃபுல் சர்ஃபேசஸ், ரோட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஆன் தான் யூஸ் பண்ணுங்க. பாருங்க, ரோட்ஸ், மெயின் ரோடு, ஜிஎஸ்டி ரோடு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஆன் மெயின் ரோடு. சர்ஃபேசஸ், திறந்த வெளியே, ஆன் த ஃப்ளோர், ஆன் த கிரவுண்ட். சர்ஃபேசஸ் ஆன் த ஃப்ளோர். லாஸ்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்போ இன்னைக்கு என்ன சொன்னேன், என்க்ளோஸ்டு ஏரியா, இன் அ கார் அப்படின்னு சொல்ற இடத்துல இன் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஆன் அப்படின்றது ஆன் பஸ், ஆன் ட்ரெயின். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் பஸ்ஸுக்குள்ளே நம்மளுக்கு நடக்கிறதுக்கு இடம் இருக்கும், அப்போ ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப நடக்கிறதுக்கு இடம் இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். நடக்க இடம் கிடையாது, ஜஸ்ட் வி கெட் பிளேஸ் இன்டு இட், அதுக்குள்ளே போயிட்டு உட்காந்து நம்மளால பயணிக்க முடியும் அப்படின்ற இடத்துல இன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அட் பார்க்கலாம். அட். அட் அட் அப்படின்ற வேர்டு ரொம்ப சிம்பிளான விஷயம், ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன், ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அட் ஹோம், அட் ஸ்கூல், எக்ஸாக்டாக நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. சம்ஒன்ஸ் ஹவுஸ் அட்ரஸ், சம்ஒன்ஸ் ஹவுஸ் நான் யார் வீட்டிலனா இருக்கிறேன்னு சொல்கிறது, அந்த அட்ரஸை நம்ம குறிப்பிடுறதுக்கு அட் யூஸ் பண்ணலாம். ஐ எம் வெயிட்டிங் அட் Ram's house. I am waiting at Ram's house entrance. I am at the entrance. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு, இன்னொருத்தவங்களோட அட்ரஸ், அவங்க வீட்டை நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும்
அட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான். இன் அப்படின்னா டவுன், சிட்டி, கண்ட்ரிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஆன் அப்படின்னு சொன்னால் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம மேலே இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் ஆன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் ஸ்ட்ரீட், ரோடுக்கெலாம் ஆன் யூஸ் பண்ணணும். அட் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆர் சம்ஒன் ஹவுஸ் அட்ரஸ் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறதுக்கு அட் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாங்களா? எக்ஸாம்பிள்ஸ்: டேஷ் யுவர் ஹவுஸ். ஐ எம் டேஷ் யுவர் ஹவுஸ். உன் வீட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ ஐ எம் அட் யுவர் ஹவுஸ். மெயின் ரோடு. வி ஆர் வாக்கிங் டேஷ் த மெயின் ரோடு. ரோடு, ஸ்ட்ரீட் வந்தாலே ஆன். வி ஆர் வாக்கிங் ஆன் த மெயின் ரோடு. ஓகேவா? ஆப்பிரிக்கா. ஸோ கண்ட்ரி ரெஃபர் பண்ற மாதிரி இருந்தா என்ன ப்ரிபோசிஷன் சொல்லியிருந்தேன்? இன். இன் ஆப்பிரிக்கா. டேஷ் ஹை ரோடு. ஹை ரோடு, ரோடு குறிக்குது இல்லைங்களா? ஸோ ஆன் ஹை ரோடு. அகெயின் வி ஆர் லிவிங் டேஷ் செகண்ட் ஸ்ட்ரீட். நாங்கள் 2வது ஸ்ட்ரீட்ல தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஸ்ட்ரீட், ஸ்ட்ரீட்னு வருது. ஸோ அகெயின் என்ன வரும்? ஆன். இன் இந்தியா. எஸ், அந்த மாதிரி இன் கண்ட்ரீஸ்க்கு இன் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த சென்டென்ஸ்க்கு கமெண்ட் பண்ண முடியும். இந்த சென்டென்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டேஷ் த பஸ் ஸ்டாண்ட். டேஷ் த பஸ் ஸ்டாண்ட். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டேஷ் த பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் லொகேஷன், இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்ற வேர்டு. ஸோ இந்த இடத்துல இன் வருமா, ஆன் வருமா, அட் வருமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க.